இன்றைய நமது அரங்கேற்ற நிகழ்வை மிக சிறப்பாக கொண்டு போய் கொண்டிருக்கிற ஒரு இது எல்லாமே கிரெடிட் யாருக்கு அப்படின்னா பாடல் குழுவினருக்கு தான் ஃபஸ்ட்டு. அவங்க பாடாட்டினா, அவங்களுடைய இசை இல்லாட்டினா இவ்வளோ பெரிய நிகழ்வு வந்து சாத்தியமில்லை. அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒவ்வொருவரை பற்றி நிறைய இருக்குது. ஆனால் ஒரு சில வார்த்தைகள் தான் நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். அதை வந்து இந்த சபையில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதன் அடிப்படையில் முதலாவதாக குரலிசை கலைஞர் திரு சாய் சபாபதி அவர்கள். இவர் திரு KV பாலக்காடு நாராயணசுவாமி அவர்களின் சீடரான KV ஆனந்தன் அவர்களிடம் 6 வருடங்கள் கர்நாடக இசை பயின்றவர். பிரபல நடன கலைஞர்களின் நிகழ்ச்சிகளிலும் தனி கச்சேரிகளிலும் பாடி வருகிறார். NCA பட்டதாரியான இவர் இசையின் மேல் கொண்ட ஆர்வத்தால் கலைப்பணி செய்து வருகிறார். அமெரிக்கா, துபாய், சுவிட்சர்லாந்து, பஹ்ரைன் போன்ற வெளிநாடுகளிலும் தனது இசை திறனை வெளிப்படுத்தியவர். ஆல் இண்டியா ரேடியோவில் கிரேடட் ஆர்டிஸ்டாக உள்ளார். இன்றைய சிறப்புமிகு தனது குரலால் நம்மையெல்லாம் கவர்ந்து கொண்டிருக்கும் திரு சாய் சபாபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு சரவணன், திருமதி வசந்தி தம்பதியரை அழைக்கிறேன். குரலிசை கலைஞர் திரு சாய் சபாபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு சரவணன், திருமதி வசந்தி தம்பதியரை அழைக்கிறோம். நன்றி. அடுத்ததாக மிருதங்க இசை கலைஞர் திரு ஆற்காடு S. பாலாஜி அவர்கள். இவர் ஸ்ரீ ஹனுமந்தபுரம் RJ பூவராகன் அவர்களை குருவாக பெற்றவர். கடந்த 25 வருடங்களாக பல்வேறு மேடைகளில் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளுக்கு மிருதங்கம் வாசித்து வருகிறார். இன்றைய அரங்கேற்ற நிகழ்ச்சியிலும் தனது மிருதங்க இசையால் நம்மையெல்லாம் கவர்ந்து வருகிறார். மிருதங்க இசை கலைஞர் திரு ஆற்காடு S. பாலாஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு நவீன், திருமதி ஜெயலட்சுமி தம்பதியரை அழைக்கிறோம். அவங்க எவ்வளோ சத்தமா மிருதங்கம் வாசிச்சாங்க. நீங்க இவ்வளோதான் கை தட்டுவீங்களா? நன்றி. அடுத்ததாக வயலின் இசை கலைஞர் TV சுகன்யா அவர்கள். இவர் சங்கீத கலாநிதி லால்குடி விஜயலட்சுமி அவர்களை குருவாக பெற்றவர். இளங்கலை வணிகமும் ICW இன்டர்ன் முடித்துள்ளார். இசையில் MA MPhil பயின்றுள்ளார். வயலின் பரிணாமத்தை பற்றி தனது விரிவான ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளார். சமீபத்தில் இந்திய பாரம்பரிய வயலின் கலைஞர்களுக்காக டிராவல் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி இன்ஸ்ட்ருமெண்ட் என்ற இசைக்கருவியை கண்டுபிடித்துள்ளது சிறப்புக்குரியது. வயலின் இசைக்கலைஞர் திருமதி TV சுகன்யா அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு கண்ணன், திருமதி ரம்யா தம்பதியரை அழைக்கிறோம். உங்களுடைய வயலின் இசை போலவே நீங்களும் மிக அழகாக இருக்கிறீர்கள். நன்றி. அடுத்ததாக புல்லாங்குழல் இசை கலைஞர் திரு BN ரமேஷ் அவர்கள். இவர் கலைமாமணி ஸ்ரீ TS சங்கரன், கலைமாமணி AN பாக்யலட்சுமி ஆகியோரை குருவாக பெற்றவர். சங்கீத வித்வான், சத்யவேணு கானசுந்தரம், நாத சிரோன்மணி உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். இந்தியா மட்டுமல்லாமல் USA, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற வெளிநாடுகளுக்கும் சென்று கலைப்பணியை மேற்கொண்டு வருகிறார். புல்லாங்குழல் இசைக்கலைஞர் திரு BN ரமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு சரவணன், திருமதி வசந்தி தம்பதியரை அழைக்கிறோம். நன்றி. அடுத்ததாக காணொளி புகைப்படம் A4 மீடியாஸ் திரு ஐயப்பன் ஆறுமுகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு செய்ய திரு கண்ணன், திருமதி ரம்யா தம்பதியரை அழைக்கிறோம்.
அடுத்ததாக லிட்டில் மாஸ்டர்ஸ் பிளே ஸ்கூலோட ஃபவுண்டர் திருமதி தீபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு செய்ய திருமதி மதுப்ரீதா மோகன்ராஜ் அவர்களை அழைக்கிறேன். திருமதி மதுப்ரீதா அவர்களின் இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு காரணமான திரு மோகன்ராஜ் அவர்கள் மேடையில் தோன்றியிருக்கிறார். அவருக்கும் நாம் நமது கரவொலி எழுப்புவோம். நன்றி. அடுத்ததாக ராணி சீத்தைகால் மேலாளர் திரு செந்தில் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திரு மோகன்ராஜ் அவர்களை அழைக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்மளை கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் இல்லாமல் ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து நம்மளை வழிநடத்தின காம்பேரிங் பண்ண அருணா பாண்டியன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய மதுப்ரீதா மோகன்ராஜையும் மேடை கலைகிறோம். அடுத்ததாக ஜதி அகாடமியின் நிறுவனர் திருமதி மதுப்ரீதா மோகன்ராஜ் அவர்களுக்கு பெற்றோர்கள் அனைவரும் இணைந்து சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக மிக முக்கியமான ஒப்பனை கலைஞர் திரு சக்திபால் அவர்களை நாம் சிறப்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் நம் குழந்தைகளை ரொம்ப அழகாக ஒப்பனை மூலமாக அப்படி ஜொலிக்க வச்சுருந்தாரு. அவரை சொல்லாமல் இருக்க முடியாது. இவர் கடந்த 28 வருடங்களாக ஒப்பனை கலையில் ஈடுபட்டு வருகிறார். தன் தந்தையை திரு கிருஷ்ணன் அவர்களிடம் ஒப்பனை கலையை கற்றுக்கொண்டார். இவர் தன் குடும்பத்தின் 4ஆம் தலைமுறை ஒப்பனை கலைஞராவார். இந்தியா மட்டுமல்லாமல் மலேசியா, துபாய் போன்ற வெளிநாடுகளுக்கும் சென்று தன் கலைப்பணியை ஆற்றியவர். பரதம் மட்டுமல்லாமல் சாஸ்திர நடனம், கிராமிய நடனம் போன்ற அனைத்து விதமான நடன அமைப்புக்கேற்ற ஒப்பனை செய்யும் தனித்திறன் வாய்ந்தவர் ஒப்பனை கலைஞர் திரு சக்திபால் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு சக்திபால் மற்றும் அவரது உதவியாளர் திரு பிரபு அவர்கள். இன்றைய குரல் இசையை நமக்கு தந்த நம் செல்வங்களுடைய குரு வந்திருக்கிறார். திரு அருட்செழியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது.